வணக்கம்ங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். இப்போ இந்த கப்பில் இருக்கிற கஞ்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குதிரைவாலி நொய் கஞ்சிங்க. ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. இது பெரிய விஷயம் கிடையாது செய்யறது. ஒரு புடி நீங்கள் அரிசியை வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலுமே இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் சுவைக்கு வந்துட்டு மிளகு சீரகம் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவைக்கு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, வெறுமனே உப்பு சேர்த்து அந்த கஞ்சி தான். எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த மாதிரி கஞ்சி தான் காலையில் வந்துட்டு ஒரு கப்பு குடிச்சிடுவேன். என்ன நிலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கால் கொஞ்சம் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகி ஒரு கால் நான் மடக்கி வச்சுருக்கிறேன். 2 கால் இல்லை, ஒரு காலில் நினச்சிக்க போகிறீங்க. ஒரு கால் மடக்கி வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கால் தான் இங்கே பாருங்களேன். இது வந்து செகண்ட் கட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டு வந்து முடிஞ்சு 3 வாரம் ஆகிடுச்சு. செகண்ட் கட்டு போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு இன்னும் ஒரு 3 வாரம் கழித்து தான் இந்த கட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2வது கட்டு. இந்த இடத்துல அந்த கால் கீழே அந்த கொலுசு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து ஃப்ராக்சரு. இப்போதைக்கு என் நிலமை வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறேங்க. ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு 3 வாரம் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி படுத்த படுக்கையில் தான் இருக்கிறேன். வேறு என்னங்க பண்ணுறது? மேல் காயம்னா ஆற்றிடலாம். இந்த மாதிரி ஃப்ராக்சர் அப்படின்னா அவங்க கையில் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை விட்டுடணும். ஏன்னா அவங்க எப்போ எலும்பு கூடுவாங்களோ அது வரைக்கும் நாம தான் பொறுமையாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ மேல்காயம் அந்த மாதிரி தையல் போட்டிருக்கு அப்படின்னா நம்ம எந்திரிச்சு நடமாடலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலனா எலும்பு கூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலும்பு கூடனாதான் நாம் அடுத்து நடக்கவே முடியும். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஒரு காலில் பெண்டு பண்ணி என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் இது இருக்குது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நான் வந்துட்டு ஒரு காலில் சும்மா அப்படியே ஒரு காலில் அப்படியே ஊனி நடந்து போயிட்டு நம்மளுடைய இயற்கை உபாதை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்து பொறுமையாக மெல்லமாக உட்காந்தோம்னா ஃபுல் ரெஸ்ட்டுங்க. டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். நம்மளால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தொல்லை வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நானே ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன். கஞ்சி வச்சு கொடுத்தாங்க. இந்த கஞ்சி தான் இப்போ நான் சாப்பிட்ருக்குறேன். இந்த பதிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சி வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குதிரைவாலி, சாமை, தெனை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இந்த காது குத்தலுக்கு கேரளா அரிசி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிகப்பரிசி, இந்த மாதிரி அரிசிகள் வாங்கி நொய்யை உடைச்சி வச்சுக்கோங்க. அதை கஞ்சி வச்சு தினமும் நீங்களும் உங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு கப்பாவது ஒரு கிளாஸாவது குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். நார்ச்சத்து மிகுந்த ஒரு பொருட்கள் இதெல்லாம் உணவாக எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். டேக் கேர். டாடா பாய்.